ஒரு தடவை தான் பிறக்கிறேன், முடிஞ்ச அந்த உலகத்தை சுற்றி பார்த்துரு. வசதி இல்லையா, பிறந்த மண்ணையாவது முழுசாக ரசித்து பார்த்துட்டு போயிடு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. ஹாய் கைஸ், வெல்கம் டு சாலிஸ் ட்ராவல் டைரி. எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நம்மளோட கடைசியாக நல்ல ரீச் கொடுத்துருந்தீங்க, நிறையா வியூஸ் போயிருந்துச்சு, எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். தென் என்னடா இந்த டைமில் வீடியோ எடுத்துகிட்டு நின்றுருக்கான்னு பார்க்குறீங்களா? இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 3:20 ஆச்சு. நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஒரே நிமிஷம் இருங்க. நம்ம வந்து கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷனில் தான் இருக்கோம். இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னா திருச்சூர் போகிறோம். நம்ம எல்லோரும் தமிழ்லேயே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். திருச்சூர் போயிட்டு அங்கேருந்து ஒரு பீச்சுக்கு போகணும். அங்கேருந்து ஒரு 21 கிலோமீட்டர்ஸ். அந்த பீச் பேர் நான் இப்போ சொல்லலை, அவங்களுக்கு அங்கே போயிட்டு நேர்லேயே காட்டுறேன். செம்ம ஸ்பாட் அது. தென் நாங்கள் வந்து 2:40க்கே ட்ரெயின் புக் பண்ணியிருந்தோம். நைட் நான் வேறு எஸ்டே வேறு, நமக்கு வேறு பர்த்டே வேறு. சும்மாவே வந்து நம்ம நைட்டு நல்லா தூங்கிடுவோம். இதில் நேற்று ஃபுல்லாக டயர்டுன்னு சொல்லிட்டு அவ்வளோ கூட இருக்காமல் கதை வேறு பேசினாங்க, சைலண்ட் வேறு போட்டு தூங்கிட்டேன். மாப்பிள்ள ஒரு 35 நிமிஷத்துக்காரு. அப்புறம் வீட்டுக்கே வந்துட்டாங்க. வீட்டுக்கே வந்து கதவை தட்டி எழுப்பி விட்டான். அப்புறம் எந்திரிச்சு ட்ரெஸ் எல்லாம் போட்டு கிளம்பி வந்துட்டோம். தென் பைக்லாம் வெளியே தான் பார்க் பண்ணியிருக்கோம். பைக்கில் போகலாம் தான் பிளான் இருந்துச்சு. சரி ஒரு டைம் ட்ரெயினில் விளாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பைக் வெளியே பார்க் பண்ணிட்டு நம்ம ஹெல்மெட்டை கூட தூக்கிட்டு வந்துட்டோம். அவ்வளோதான் கேஸ். நமக்கு வந்து இப்போ ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 4:20க்கு. இன்னும் ஒரு 1 hour இருக்குது. நம்ம அப்படியே இங்கே கொஞ்ச நேரம் டீ குடிச்சிட்டு ஏதாவது வீடியோஸ் ஃபோட்டோஸ் தான் எடுத்துகிட்டு இருக்கலாம். நான் உங்களுக்கு ட்ரெயின் வந்தோடனே உங்களுக்கு கன்டினியூ பண்ணிட்டேன் கைஸ். பாய் பாய் கைஸ். அப்போ நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே வந்துட்டோம். நமக்கு இதான் நம்மளோட ட்ரெயின் டிக்கெட். நமக்கு பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பிளாட்ஃபார்ம். இப்போ தான் பிளாட்ஃபார்ம் அந்த போர்டில் போட்டிருந்தாங்க. ஸோ அதான் பார்த்துட்டு அப்படியே உள்ளே வந்துட்டோம். சரி உள்ளே போயிட்டு வெயிட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸோ வந்துட்டோம் கைஸ். பிளாட்ஃபார்ம் 1 கைஸ். அப்போ நம்ம ட்ரெயின் கோயம்புத்தூர் அரைவல் ஆயிடுச்சு. அதான் ட்ரெயின் ஏறணும், கிளம்பிடுச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 4:22 கிட்ட ஆச்சு. கரெக்டாக 6:55க்கெல்லாம் 6:55க்கெலாம் திருச்சூர் போயிடுவோம். அங்கே போயிட்டு லைட்டாக டீ ஏதாவது சாப்பிட்டு அதுக்கு பஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு தான் நம்ம போகிற ஸ்பாட்டுக்கு பஸ்ஸை தேடணும். ஹாய் கைஸ், டைம் பார்த்தீங்கன்னா 5:10 ஆச்சு. நம்ம வந்து அதான் கைஸ், நம்ம வந்து கேரளாக்குள்ளே என்ட்ரு ஆகிருக்கோம். இப்போதான் வாழையார் பாடம் பார்த்தோம். வந்து வழியிலே உட்காந்துட்டோம். இது வந்து கரெக்டாக சண்டே டைமாக நம்ம ப்ளாக் பண்ணுறேன் கைஸ். அப்போ நம்ம பாலக்காடு ஜங்ஷன் வந்துட்டோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:34 ஆச்சு. ஸோ இந்த ட்ரெயினில் தான் கைஸ் நம்ம வந்தோம். ஓகே கைஸ், நம்ம அப்படியே கிளம்பலாம் வாங்க. ஒரு நிமிஷத்தில் ட்ரெயின் எடுத்துருவாங்க கைஸ். ஹாய் கைஸ், இப்போ தான் கொஞ்சம் வெளிச்சமே வந்திருக்கு. இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வடக்காஞ்சேரின்னு ஒரு ஊரில் இருக்கோம். இன்னும் அடுத்த 2வது ஸ்டாப்பில் நம்ம இறங்கிடுவோம். இன்னும் ஒரு 20 மினிட்ஸில் போயிடலான்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், வாங்க நம்ம அப்படியே ட்ரெயினில் போயிட்டு கன்டினியூ பண்ணலாம். கைஸ், ஃபைனலி வி ஆர் இன் Thrissur வந்துட்டோம் கைஸ். தென் இப்போ வந்து நம்ம வெளியே போய் பஸ் ஸ்டாண்டை தேடி பிடிக்கணும். தேடி பிடிச்சி அந்த ஸ்பாட்டுக்கு போகணும். ஃபஸ்ட்டு போய் டீ குடிக்கணும் கைஸ். அங்கே டீ குடிச்சது, அதுக்கப்புறம் எங்கேயும் டீயே குடிக்கல. வெளியே போய் சாய் போட்டு அதுக்கப்புறம் தான் கைஸ் கிளம்பணும். ஸோ ஹாய் கைஸ், ஃபைனலி Thrissur வந்துட்டோம். வந்தாச்சுங்க. Thrissur வந்த சந்தோஷத்தில் நாங்கள் பாட்டுக்கு ஹெல்மெட்டை ட்ரெயினுக்குள்ளேயே விட்டுட்டு போயிட்டோம் கைஸ். கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு, என்னடா ஏதோ கையில் குறையுதுன்னு பார்த்தா ஹெல்மெட்டு. நல்ல வேலை உள்ளே திரும்பி ஓடி போய் எடுத்துகிட்டு வந்துட்டோங்க. மெயின் ஸ்டேஷனாக இருந்தங்காட்டி பிரச்சனை இல்லை, 10 நிமிஷம் நிற்கும். இதே வேறு ஏதாவது ஸ்டேஷனாக இருந்தால் கரெக்டாக 1 நிமிஷம் 2 நிமிஷத்தில் ட்ரெயின் எடுத்துகிட்டு கிளம்பியிருப்பாங்க. இப்போ வந்து நம்ம வெளியே போயிட்டு பஸ் ஸ்டாப் கண்டுபிடிச்சிட்டு அங்கேருந்து அந்த பீச்சுக்கு பஸ்ஸில் போகணும் கைஸ். நம்ம வந்து இங்கே சாய் போடலான்னு சொல்லிட்டு இங்கே ஒரு டீ கடையில் தான் நம்ம மாப்பிள்ளை டீ வாங்கிட்டு இருக்கான். போய் டீ குடிச்சிட்டு அப்படியே கிளம்பிடலாம் கைஸ்.
கைஸ் அப்போ நம்ம பஸ் ஏறிட்டோம். வடனப்பள்ளி பீச்சுக்கு தான் பஸ் ஏறியிருக்கோம். இங்கேருந்து ஒரு 22 கிலோமீட்டர்ஸ் கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். நான் பஸ் டிக்கெட்லாம் எவ்வளோன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் கைஸ். கைஸ் அப்போ நம்ம அந்த பஸ்ஸில் வந்து வடனப்பள்ளி ஸ்டாப் வந்தால் சொல்கிறேன்னு சொன்னார். அந்த சேட்டா நம்மகிட்ட சொல்லாமே போயிட்டாரு. நம்ம ஒரு 3-4 நாள் ஸ்டாப்பு தாண்டி போயிட்டோம். ஹாய் கைஸ், அப்போ நம்ம வடனப்பள்ளி பஸ் ஸ்டாப்பில் வந்து இறங்கிட்டோம். என்னன்னு தெரியல, காலையிலேருந்து எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டே இருக்கோம் கைஸ். காலையில் ட்ரெயின் மிஸ் பண்ணோம், அப்புறம் ஹெல்மெட்டை ட்ரெயினில் மிஸ் பண்ணோம், இப்போ பஸ் ஸ்டாப்பை மிஸ் பண்ணிட்டோம். ஆனால் இது வந்து எங்கள் தப்பு இல்லை, கண்டக்டர் தான் சொல்கிறேன்னு சொன்னார் பஸ் ஸ்டாப் வந்தால். இடத்துல சொல்லவே இல்லை. நாங்கள் ஒரு 3-4 ஸ்டாப் தாண்டி போயிட்டோம். அதுக்கப்புறம் கூகுள் மேப்பில் பார்த்தா கிலோமீட்டர் அதிகமாகிட்டே இருந்துச்சு. ஸோ அதான் அங்கேயே இறங்கிட்டு அங்கேருந்து திரும்பியும் ரிட்டன் வடனப்பள்ளி பஸ்ஸில் ஏறி வடனப்பள்ளியில் இறங்கி இப்போ நடந்து போயிட்டுருக்கேன். இங்கே இந்த பீச்சுக்கு ஒரு 2.9 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. அதான் ஷேர் ஆட்டோ எதாவது இருந்தால் பிடிச்சாங்க போகணும் கைஸ். அப்போ நம்ம பஸ் ஸ்டாப்லேருந்து வந்து ஒரு ஆட்டோவில் தான் ஏறி இருக்கோம். இங்கேருந்து ஒரு 2.9 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ அதான் ஆட்டோவில் பேசி ஏறி இருப்போம். ஆட்டோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 பேருக்கு 60 ருபீஸ் கேட்டிருக்காங்க. இதுக்கு மேலே நம்ம கம்மி பண்ணி கேட்கவும் முடியாது. ஸோ அதான் ஓகேன்னு ஏறி உட்காந்துட்டோம். ஒரு 5 நிமிஷத்தில் போயிடலாம்னு நினைக்கிறேன் கைஸ். எங்கேயும் எனக்கு யூஸ் பண்ணிட்டாங்க. மோட்டோ விளாக் மாதிரி இது ஆட்டோ விளாக் இருக்குது. ட்ரக்கிங் விளாகு, ட்ரெயின் விளாகு, எல்லா விளாகும் போட வேண்டியதான். இங்கே வந்து ஃபுல்லாக உள்ள கேரளாக்குள்ளே ஃபுல்லாக நல்லா சில்லாகவே தாங்க இருக்குது. சூப்பராக இருக்குது கிளைமேட்டு. இவங்க கிட்ட பிடிச்ச விஷயம் என்னன்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் க்ரீனரியாக வச்சுருக்காங்க. அதுதான் கேரளாவுக்கு பிடிச்சாங்க. ஃபுல்லாக எல்லா வீட்லேயும் அவங்க ஃபுல்லாக மரம் வச்சுருக்காங்க. செம்மையாக இருக்குது. உள்ள என்ட்ரானே ஃபுல்லாக க்ரீனரியாக தான் இருக்குது. வந்ததுலேருந்து எங்களுக்கு வெயில் அடித்த மாதிரியே தெரியல. கைஸ் அப்போ நம்ம பீச் கிட்ட வந்துட்டோம். இங்கே பாருங்கள், போகிற ரூட்டே பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது. அட்டகாசமாக இருக்குது கைஸ். 2 சைடும் ஃபுல்லாக கோகனட் ட்ரீ தான். சென்டரில் நம்ம போயிட்டுருக்கோம் ஒரு ரோடு. ரைட் சைடில் ஃபுல்லாக பீச்சு. இன்னும் ஒரு 1 கிலோமீட்டரில் போயிருக்கோம்னு நினைக்கிறேன் கைஸ். நாங்கள் போயிட்டு ஃபஸ்ட்டு எதாவது சாப்பிட்ணும். ஏமாத்தில் உடம்புல வச்சுக்கிது. போய் எதாவது சாப்பிட்டு தான் கைஸ். அதுக்கப்புறம் அப்படியே பீச்சில் போய் கொஞ்ச நேரம் தண்ணியில் ஆடிக்கிட்டு அப்படியே ஃபன் பண்ணிகிட்டு இருக்கலாம் கைஸ். இன்னும் இங்கே இருக்க பார்க்கு ஷாப்ஸ் எதுவுமே ஓப்பன் ஆகலை. ஆட்டோக்கார அந்த அவர் தான் சொன்னார், கேட்குறாரு கைஸ், இந்த டைம்லேயே வந்துட்டிங்களா அப்படி இப்படின்னு கேட்டார். அப்புறம் அவர் நம்பரே திருப்பி வாங்கி வச்சிட்டோம். ரிட்டன் அவரே கூப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு. தென் நான் வந்து அங்கேயே ஒரு ஸ்பாட்டில் நிறுத்தினார். இல்லை நீங்கள் என்ட்ரன்ஸ்க்கே கூப்பிட்டு போயிருங்கன்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கோம். இங்கே வந்து எதுவும் ஓப்பன் ஆகலை. பட் அந்த சைடு வழியில் உள்ளே பூந்து போய்க்கலாம். நம்ம வந்து உள்ளே போயிட்டு ஒரு சில வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கலாம். இந்த பார்க்கில் ஓப்பன் பண்ணாங்கன்னா நான் முன்னாடி வந்து உங்களுக்கு காட்டுறேன் கைஸ். வாங்க நம்ம அப்படியே உள்ளே போகலாம் வாங்க கைஸ். அப்போ இந்த ரூட்டில் தான் நம்ம உள்ளே போகணும். இன்னும் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம அப்படியே சைடில் தாண்டி குச்சி போய்க்கலாம். சுற்றியும் கோகனட் ட்ரீ தான் கைஸ். இங்கே பாருங்க. ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணுறதுக்கு தரமான ஸ்பாட்டு. அப்படியே ஒரு வழியாக பீச் வந்தாச்சு. வாங்க போய் வைப் பண்ணலாம். ஆமாம் கைஸ், பீச் கிட்ட வந்துட்டோம். ஓ அங்கே தெரியுது பாருங்க கடல். அதை போல கால் தொட்டு ரசி. இங்கே வரும். அப்போ 3D தேட்டரில் இருக்குடா. இங்கே ஏதோ பொருட்காட்சி மாதிரி போடுவாங்க போல மாப்பிள்ள. ப்ரோ நம்ம அந்த சைடு போய் குளிச்சுக்கலாம் ப்ரோ. அங்கே பார்த்துட்டு வந்த இடத்துல வேறு லெவலில் இருக்குது கைஸ். பட் இங்கே வந்து குளிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து சும்மா ஒரு பார்க்கு, அப்புறம் ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணிக்கலாம். இங்கே வந்து அந்த இடத்துல தெரியுது பாருங்க கைஸ். அங்கே கொஞ்சம் சாண்டு மாதிரி தெரியும். அந்த இடத்துக்கு போனீங்கன்னா அங்கே வேணால் நீங்கள் குளிச்சுக்கலாம். நம்ம வந்து போகும்போது குளிச்சுக்கலாம் கைஸ். இப்போ கொஞ்ச நேரம் அப்படியே இங்கே சுற்றிட்டு இருக்கலாம். அப்போ நம்ம இங்கே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே நடந்து போயிட்டுருக்கோம். இதோ அந்த இடத்துக்கு பின்னாடி போனால், அங்கே போனால் கொஞ்சம் குளிக்கிற மாதிரி இடம் இருக்கும். அங்கே போகலான்னு தான் போயிட்டுருக்கோம். நம்ம மாப்பிள்ள தான் முன்னாடி போயிட்டுருக்கான். இவ்வளோ நேரம் வெயில் தெரியாமல் இருந்துச்சு. இங்கே வந்தோடனே சரியான வெயில். போயிட்டு ஒரு குளியில் போட்டால் சரியாயிரும்.
இந்த மாப்பிள்ள ஐஸ்கிரீமா இது என்னன்னு தெரியல. மாப்பிள்ளைக்கு பசி எடுக்குதுன்னு நினைக்கிறேன் கைஸ். அதான் கடையை பார்த்துனே ஐஸ்கிரீமா என்னன்னு தெரியல சொல்கிறான். அதை பார்த்தா ஃப்ரீசர் பாக்ஸ் மாதிரியா கைஸ் தெரியுது, நீங்களே சொல்லுங்கள். அதுக்குள்ளே இருக்கு இந்த மாப்பிள்ள. வாங்க ஏதாவது கடை இருக்கான்னு பார்ப்போம். நீங்கள் வந்து ஏன்னு தெரில கைஸ், 9:30 கிட்ட ஆச்சு, இன்னும் ஷாப்ஸ் எதுவும் ஓப்பன் ஆகலை. இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டிங்களான்னு கேட்குறாங்க யாரை பார்த்தாலும். இதவே சீக்கிரம்னு சொன்னால் காலையில் 5-6 மணிக்கெலாம் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னே தெரியல. யாருமே இருந்திருக்கவே மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் கைஸ். ஏமாப்பில் ஆட்டோவே இருந்து ஸ்டேஷன்லேயே முக்காடு போட்டு. ஆனால் ஒரு சரியான ஸ்பாட்டு கைஸ். நம்ம ஊருக்கு பக்கத்தில் இப்படி ஒரு பீச் செம்ம ஸ்பாட்டு. சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்துட்டு போயிடலாம். ஏமாப்பில் பெட்டர் பெஸ்ட்டு இல்லை. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லாதங்காட்டி நம்மளே இங்கே ஒரு கேமரா ஆங்கிள் செட் பண்ணி மண்ணு மேலே வச்சு செட் பண்ணியாச்சுங்க. நம்மளே எடுத்துட்டோம் கைஸ். எங்கள் 2 இடத்துல நாங்களே வீடியோ எடுத்துக்கிட்டோம். இங்கே யாருமே இல்லைங்க. அதுவும் இல்லாமல் எல்லாம் ஈவினிங் டைம் தான் வருவாங்க போல். ஏன்னா பீச்சே இந்த பக்கம் இருக்குது. சன்செட்டுக்கு மட்டும்தான் பீச் செட் ஆகும், சன்ரைஸ்க்கு செட் ஆகாது. பீச் இந்த சைடு இருக்குது, சன்ரைஸ் அந்த சைடு இருக்குது கைஸ். நான் என்ன பண்ண முடியும் பாருங்க. எங்க மாப்பிள்ள கைஸ் நண்டு பாருங்க. கைஸ் அப்போ நம்ம இந்த இடத்துல நம்ம சேனல் பேர் எழுதி விட்டுறலாம் கைஸ். கைஸ் நம்ம சேனலுக்கு மறக்காம எல்லாரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானையும் டச் பண்ணி விட்டுருங்க கைஸ். இந்த மாதிரி இன்னும் நிறையா வியூஸ் உங்களுக்காக காத்திருக்கு. எல்லாத்தையும் நான் உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். நம்ம சேனலை மட்டும் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. கைஸ் அப்போ நம்ம இந்த இடத்துலேருந்து கிளம்பிட்டோம். கொஞ்சம் நேரம் தண்ணியில் விளாண்டுட்டு இப்போ தான் கைஸ் போயிட்டுருக்கோம். போயிட்டு சாப்பிட்ணும். நம்ம வந்தோடனே சாப்பிட்லான்னு நினச்சோம், பட் கடை எதுவும் இல்லாதனால சாப்பிட முடியல. ஸோ அதான் இப்போ போய் ஏதாவது கடையை தேடி பிடிச்சி சாப்பிட்ணும் கைஸ். சாக்ஸ்லாம் போட்டோம், அதெல்லாம் மாற்றிட்டு பேண்ட் எடுத்து போட்டு தான் போகணும். எல்லாம் அப்படியே போகலான்னு தோணுது, நல்லா தான் இருக்குது வெயிலுக்கு. கைஸ் மாப்பிள்ளை பேண்ட்டை கழட்டி பேக்கில் வைக்காமல் எங்கேயோ கல் மேலே வச்சேன்னு சொல்லிட்டு தேடுறதுக்கு போயிட்டுருக்காங்க கைஸ். ஃபஸ்ட் நாங்கள் அங்கே தான் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு ஃபங்க்ஷன்லேருந்து ஏதோ ப்ரீ வெட்டிங் ஷூட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த சைடு வந்துட்டோம். மாப்பிள்ளை ஏதோ எடுத்துட்டாங்க கைஸ், பேண்ட்டை எடுத்துட்டான். என்ன மாப்பிள்ளை கிடச்சிருச்சா பாருங்க கைஸ், தூக்கிட்டு வந்துட்டுருக்கான். நான் ஸ்ட்ரெயிட்டாக பேக்லேயே போட்டு வச்சிட்டேன். நம்ம மாப்பிள்ளை தான் அங்கே வச்சுட்டு இப்போ எட்டு வரான். தென் நம்ம வந்து ஆட்டோக்காரன்னா அங்கேயே இறக்கி விட்டார். நம்ம ரொம்ப தூரம் திரும்பி கூப்பிட்டாந்து அவர் விட சொன்னோம். ஸோ நம்ம அந்த அவர் இறக்கி விட ஸ்பாட் வரைக்கும் கொஞ்சம் நடந்து தான் போகணும். ஒரு 2 கிலோமீட்டர் கிட்டே இருக்கும். அது வரைக்கும் நடந்து போயிட்டு அப்படியே நம்ம பொறுமையாக பீச்சை ரசிச்சுட்டே நடக்கலாம் கைஸ். கைஸ் அப்போ ஒரு 1/2 கிலோமீட்டர் கிட்டே நடந்து வந்திருப்போம். ஷூவெல்லாம் போட்டு பேண்ட்லாம் மாற்றிட்டு கிளம்பிட்டோம். அப்படியே ஒரு 1/2 கிலோமீட்டர் தாண்டியிருப்போம். மண்ணிலே நடக்கலான்னு பார்த்தோம், பட் அதில் நடக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அவ்வளோ தூரம் நடக்க முடியலன்னு சொல்லிட்டு தான் ரோட்டுக்கு வந்துட்டோம். ஆமாம் கைஸ், முடியறதில்ல. ஸோ அதான் ரோட்டுக்கு வந்துட்டோம். அவருக்கே ஆட்டோக்காரருக்கு கால் பண்ணால் வந்துடுவார். சரி எதுக்கு அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படியே ஜாலியாக நடந்து போயிட்டுருக்கோம். ஏன்னா இந்த மாதிரி ரோட்லலாம் நடக்கிறது தப்பே இல்லை கைஸ், வேறு லெவலில் இருக்குது. அதான் அப்படியே ஜாலியாக நடந்து போயிட்டுருக்கோம். என்ன கைஸ் கடை தான் எதுவும் கிடைக்கல. நானும் எதாவது கடை வரும், எதாவது சாப்பிட்லாம், கடைசி டீயாவது குடிக்கலான்னு பார்க்குறேன், ஒரு கடையும் இல்லை.
மாப்பிள்ள. ஓகே கைஸ், நான் அப்படியே ஏதாவது கடை வந்தா டீ சாப்பிட்றத உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேன். கைஸ் இதுதான் கைஸ் பிரேக்ஃபாஸ்ட், ரொட்டி சாயா. கைஸ் அப்போ கொஞ்சம் தூரம் நடந்து வந்தோம். இங்கே ஒரே ஒரு கடை இருந்துச்சு. அந்த கடையில் தான் டீயும் அப்புறம் ரொட்டின்னு சொல்லி ஏதோ கொடுத்தாங்க. அதை சாப்பிட்டு இதை நீங்கள் வந்து போட்லாம் நிறுத்தி வச்சுருக்காங்க. சரி அதில் கொஞ்சம் வீடியோஸ் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டுருக்கோம். இதை நீங்கள் வந்து ஷாப்ஸ் எல்லாம் ஈவினிங் டைமில் தான் மோஸ்ட்லி ஓப்பனில் இருக்குமாமா கைஸ். ஏன்னா சன்செட் அப்போ தான் இங்கே நிறைய பேர் வருவாங்களாம் டூரிஸ்ட்லாம். ஸோ அப்போ தான் ஷாப்ஸில் ஓப்பன் பண்ணுவோம். இப்போ எதுவும் அவ்வளோ கடை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் அங்கே எதுவுமே கடை இல்லை. நல்ல வேலை இங்கே ஒரு கடை இருந்துச்சு, கடைசி டீயாவது கிடச்சிது கைஸ். நீ மெயின் ரோட் போனால் தான் சாப்பிட முடியும். ஃபஸ்ட்டு ரயில்வே ஸ்டேஷன் போகணும், அங்கே போயிட்டு எதாக இருந்தாலும் யோசிக்கணும். ஏன்னா நெக்ஸ்ட் ட்ரெயின் 12:40 இருக்குது. அதை மிஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கு அடுத்த ட்ரெயின் ஈவினிங் 4 o'clock தான் இருக்குது. அது வரைக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்புறம் ரொம்ப லேட் ஆகிரும் வீட்டுக்கு போகிறக்கும். ஸோ அதுதான் கைஸ். இங்கே கைஸ் இங்கே வா, இங்கே ஃபுல்லாக போட்டில் இருக்குது. நான் உங்களுக்கு அப்படியே பேக் கேமராவில் காட்டுறேன். இங்கே ஒரு 2-3 வீடியோஸ் மட்டும் எடுக்கணும் கைஸ். அதை எடுத்துகிட்டு அப்புறம் நம்ம காலைல வந்து ஆட்டோ ரிக்ஷாவுக்கு கால் பண்ணியிருக்கோம். அவர் வந்துட்டுருக்காரு, ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுவார். வந்தோடனே அப்படியே இங்கேருந்து கிளம்பிடலாம் கைஸ். அவர் வரட்டும். கிளம்பிட்டோம். அவருக்கு 12:40 ட்ரெயின். கோயம்புத்தூர்ல இருந்துக்கா அங்கே பார்க்குறதுக்கு. நம்ம காலைல வந்தவரோட ஆட்டோ ரிக்ஷா நம்பர் வச்சுருந்தோம். அவருக்கே திருப்பி கால் பண்ண வந்துட்டார். அவர் கூட இப்போ போயிட்டுருக்கோம் ஆட்டோ ரிக்ஷாவில். வடனப்பள்ளி பஸ் ஸ்டாப் போயிட்டு அங்கேருந்து திருச்சூருக்கு பஸ்ஸில் போகணும். ஒரு 45 minutes ஆயிரும். காய்ஸ் அப்போ நம்ம திருச்சூருக்கு தான் போயிட்டுருக்கோம் பஸ்ஸில். ஒரு 15-20 minutes போயிடலாம். அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு வேலையாக ரயில்வே ஸ்டேஷனில் போய் அந்த 12:40 ட்ரெயினுக்கு டிக்கெட்ஸ் அவைலபிளாக இருக்கான்னு பார்க்கணும். அதை கைஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருச்சூர் டு கோயம்புத்தூர் ஹைவேல இருக்க குதிரன் டனலில் தான் ட்ராவல் பண்ணிருக்கோம். நம்ம வந்து இப்போ பஸ்ஸில் தான் போயிட்டுருக்கோம். ட்ரெயினில் டிக்கெட்ஸ்லாம் முடிஞ்சிச்சுன்னு சொன்னாங்க. ஸோ அதான் கோயம்புத்தூருக்கு பஸ் ஏறிட்டோம். 4 o'clockலாம் போய் ரீச் ஆயிரும். தென் இந்த மாதிரி டனல்லாம் கடைசியாக மணாலியில் பார்த்தது கைஸ். இந்த டனல் கேரளாவில் இருக்கிறது தெரியும், பட் இந்த ரூட்டில் தான் இருக்குன்னு தெரியாது கைஸ். இப்போ தான் நம்ம பார்க்குறோம் ஃபஸ்ட்டு டைம். ஹாய் கைஸ், ஒரு வழியாக கோயம்புத்தூர் வந்துட்டோம். வந்து பார்த்தீங்கன்னா 12:40க்கு இந்த ட்ரெயினையும் மிஸ் பண்ணிட்டோம். மிஸ் பண்ணல, அதில் டிக்கெட்லாம் ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிடுச்சு, டிக்கெட்டே இல்லை. ஸோ அதான் அங்கேருந்து திருச்சூர்லேருந்து பஸ்லேயே வந்துட்டோம். அங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு ஆட்டோவில் போயிட்டு அங்கேருந்து ஒரு எவ்வளோ மாப்பிள்ள பஸ்ஸுக்கு 145 சம்திங் வாங்கினாங்க 2 பேர்த்துக்கும். அதுக்கப்புறம் இப்போ தான் வந்தோம். டைம் பார்த்தீங்கன்னா 3:40 ஆச்சு. அங்கே வந்து ஒரு 1 o'clock ஏறினது 3:40க்கெலாம் கொண்டு வந்து விட்டான். 4 o'clockன்னு சொன்னால் 3:40 கொண்டு வந்து விட்டான். ஸோ நம்ம ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட தான் இருக்கோம். பைக் பார்க் பண்ணியிருக்கோம். போய் பைக் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிடலாம் கைஸ். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிதான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானே தட்டி விட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வேறு ஏதாவது ஹிடன் ஸ்பாட்ஸ் தான் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த இடத்துக்கு போய் நம்ம லாக் பண்ணி வீடியோ போகலாம். ஓகே பாய்.